பைசன் டைரக்டர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல நம்ம துரு அவர்கள் நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பொலிட்டிக்கல் டிராமா திரைப்படம் கபடி இதை கதைக்களமா வச்சு இந்த படத்தை மேக் பண்ணியிருக்காங்க. உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் இந்த படத்தை மேக் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த படம் பயங்கரமா இருக்கும். நம்ம துருவுக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் மிகப்பெரிய வெற்றி பெற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. ஆனா ரன் டைம் தான் கொஞ்சம் பயமா இருக்கு. 2 மணி நேரம் 48 நிமிடம். என்னடா இவ்வளவு பெரிய படமா, அந்த அளவுக்கு இந்த படம் தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொஞ்சம் பயமா தான் இருக்காங்க. ஆனா இந்த படத்துல மொத்தமா 8 கபடி சீக்வன்ஸ் மட்டும் இருக்காமா. அதனால அந்த படத்துடைய ரன் டைம் அப்படின்றது இந்த அளவுக்கு இருக்கும். அப்பதான் அந்த கதையை அவங்களால தெளிவா சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மாரி செல்வராஜ் அவர்கள் மட்டும் இந்த படத்துடைய திரைக்கதை அற்புதமா பண்ணியிருந்தாருன்னா அந்த ரன் டைம் நம்மளுக்கு பெருசா தெரியாது. ஒருவேளை அவர் எதனா கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னா எப்படா இந்த படத்தை முடிப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்மளே மண்டே சொரிய ஆரம்பிச்சிருவோம். சில பேர் போன் நோட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா டியூட் படத்துக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ரன் டைம் பக்காவான ரன் டைம், 2 மணி நேரம் 12 நிமிஷம், ரொம்ப சூப்பரான ஒரு ரன் டைம். ஸோ அந்த படத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனா இந்த படம் ரன் டைம்ல கொஞ்சம் அடி வாங்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு. அக்டோபர் 17 தீபாவளி ட்ரீட்டா தியேட்டருக்கு வருது. டியூட், பைசன், அதுக்கு அடுத்து டீசல் அப்படின்னு சொல்லிட்டு 4 படம் கண்டிப்பா தீபாவளிக்கு எதனா ஒரு படமாவது நல்லா ஓடும். இந்த வருஷத்துல எந்தெந்த படம் தான் எதிர்பார்த்து எந்தெந்த படம் என்ன ஆச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த படமாவது இப்ப தீபாவளிக்கு வரப்போற இந்த 3 படங்கள்ல எதனா ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா கூட சந்தோஷமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு இந்த பைசன் படத்துடைய அபிஷியல் ட்ரைலர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த ட்ரைலர் வெளிவந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரீசெண்டா இண்டஸ்ட்ரியில அந்த ட்ரெய்லரை பார்த்திருக்காங்க. மாரி செல்வராஜ் எப்படிப்பா இந்த படத்தை எடுத்த, எப்படிப்பா இந்த ட்ரெய்லரை இந்த அளவுக்கு அற்புதமா கட் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி அப்படியே பாராட்டி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்களாமா. நாளைக்கு ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன்.